அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதுல முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இன்னைக்கு சென்னை கோயம்பேடு பக்கத்துல ஒரு தனியார் மதுபான விடுதியில ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் காலையில இருந்து வந்துட்டு இருக்கு. என்ன சம்பவம் அது? சென்னை கோயம்பேடுல கூடிய MM சென்னை கேட்வே அப்படிங்கிற ஒரு மதுபான விடுதி, இந்த பப் அப்படின்னு பப். அங்க வந்து ஒரு இரவு ஒரு 11 மணிக்கு யான்சி என்கிற ஒரு 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு, அந்த பொண்ணு கூடவே ஒரு 16 வயசு பொண்ணு, அப்புறம் ஒரு ஆண் நண்பர், இவங்க 3 பேரும் அந்த மதுபான விடுதிக்குள்ள நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மது போதையில் இருந்திருக்கலாம். அப்போ நடனம் ஆடும்போது அங்கே பாலகுரு, சுமன் சக்திவேல் அப்படிங்கிற 2 பசங்க, அவங்க கூட ஒரு 8 பேர் இருந்திருக்காங்க, ஒரு கேங்கு. இந்த 2 பேருக்கு, இந்த பசங்களை பார்த்து அந்த பொண்ணுங்களை பார்த்து அந்த பசங்க கிண்டல் பண்ண அவங்களுக்குள்ளே ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே நிறைந்த மது போதை. அப்போ வெளியே சண்டை நடந்து அங்கே இருக்கக்கூடிய பாரில் இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த டீமை எல்லாத்தையுமே, இங்கே 3 பேர், அங்கே ஒரு 8 பேரை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே வந்த பிறகு இவங்களுடைய கார் கண்ணாடி, அதாவது இந்த சுமன் சக்திவேல் அப்படிங்கிற அவருடைய காரு, அந்த காரை வந்து பாலகுரு அப்படின்னு அவர் தான் ஓட்டியிருக்காரு. இந்த கார் கண்ணாடியை வந்து இவங்க வந்து கள்ள தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கள்ள தூக்கி எறிஞ்சோடனே இவங்க 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்து பைக்கில் போகிறாங்க. இதை பின்தொடர்ந்து இந்த கார் வருது. இந்த காரில் திமுக கொடி கட்டிய கார், அது திமுக நபருடைய காரா இல்லை திமுக உறவினர்களான்னு தெரியல, திமுக கொடி, கட்சி கொடி கட்டியிருக்கு. அப்போ இந்த காரை வேகமாக கொண்டு போய் இந்த பைக்கு பின்னாடி மோதுறாங்க, நிறைந்த மது போதையில் மோதுறாங்க. அப்போ இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு தூக்கி எறியப்படுறான். தூக்கி வீசப்பட்டு இந்த பொண்ணு தரையில் விழுந்த உடனே முகம் செதஞ்சி ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போகிறாங்க. 16 வயசு பொண்ணு தீவிர சிகிச்சைக்காக ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த பையனுக்கும் அடி. இந்த சம்பவத்தில் வந்து காவல்துறை முதல்ல பாலகுருவை கைது பண்ணுது. அவன் என்ன சொல்கிறான்னா, சுமன் சக்திவேல் அப்படிங்கிற ஒருத்தன் தான் என் காரை இயக்கி அவன் தான் பண்ணிட்டான், நான் பண்ணலை அப்படின்னு. எங்கள் கூட காரில் 6 பேர் இருந்தாங்க. காரை ஓட்டினது தானே போல வேலைக்கு போயிடணும், ஏன்னா அவன் தானே தப்பாக ஓட்டிருக்கான். அப்போ சுமன் சக்திவேல் தான் இதில் வந்து அக்யூஸ் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்றான். அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து காவல்துறை வந்து இது வரைக்கும் ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மற்றவங்களை வந்து காவல்துறை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் மதுபான கடைகளில் 21 வயசுக்கு மேலே இருப்பவங்களுக்கு மட்டும்தான் மது, 21 வயசுக்கு மது கொடுக்கணும்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த மதுபான விடுதிக்குள்ள எப்படி 18 வயசு 17 வயசு பொண்ணுங்க உள்ள போனாங்க? இது மாதிரி சென்னையில் கூடிய எல்லா மதுபான விடுதியிலும் இப்படி தான் நடக்குதா, இல்லை இந்த MM சென்னை கேட்வேல மட்டும் நடக்குதா? ஒரு மைனர் பொண்ணை நீ எப்படி கடைக்குள்ள நீ அனுமதிச்ச? எப்படி அனுமதிச்ச? நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு கூட ஒரு அறம் இருந்துச்சுங்க. கல்லூரி படிக்கிறவனுக்கு, படிக்கிற பசங்களுக்கு தரமாட்டான். அந்த கள்ளச்சாரம் விற்கிறவன் அந்த அறம் கூட இங்கே இருக்கக்கூடிய மதுபான இந்த விற்பனை பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட கிடையாது. யார் வந்தாலும் ஊற்றி கொடுத்துருவியா? நாளைக்கு உன் வீட்டு பிள்ளையோ +2 படிக்கிற பிள்ளையோ இல்லை இப்போ சின்ன பையனோ மைனர் பணம் வந்து நீ ஊற்றி கொடுத்துருவியா? ஒரு மதுபான விடுதியில் போகிறான்னா அவன் வந்து யார் என்னன்னு பார்க்க முடியும், பார்க்காம நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. அவனை வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நிறைய விடுதியில் ஷூ போட்டிருக்கணும், ரொம்ப கேஷுவல்ஸாக இருக்கக்கூடாது, ட்ரௌசர் போட்டு போகக்கூடாது, லுங்கி கட்டி போகக்கூடாது, இப்படிலாம் ஒரு இது இருக்குல்ல, உடைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல. அதுபோல் நீங்கள் வந்து ஒரு வயது கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாரு மதுக்குழத்துறை அமைச்சர். நீங்கள் தனியார் மது விடுதிகளை போய் ஆய்வு பண்ணக்கூடிய துணை சபாநாயகர், அதே போல் இந்த 11 to 11 பாரில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. 10 ரூபா ஸ்டிக்கருக்கு ஆய்வு பண்ணுறது, பாட்டிலுக்கு ஆய்வு பண்ணுறது, முறுக்கு ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமாக ஆய்வு பண்ணக்கூடிய இந்த அதிகாரிகள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை சபாநாயகர்கள், தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் தனியார் விடுதியில் போய் ஆய்வு பண்ணுறதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்கள் ஒழுங்காய் ஆய்வு நிகழ்த்தி ஒழுங்காக இதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மரணம் நிகழ்ந்திருக்காது. இது முழுக்க அரசு அதிகாரிகளுடைய, இந்த பார் உரிமையாளருடைய அலட்சியத்தால் நிகழ்ந்த மரணம். நீங்கள் 17 வயசு பிள்ளைய வந்து குடிக்க விட்டு அங்கே ஆட விட்டு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கு, அதில் பண்ணியிருக்கான். இது இந்த அவர்கள் மீது, அதாவது கடுமையாக அந்த மதுபான உரிமையாளர், கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த சம்பந்தப்பட்டிருந்த இந்த இளைஞர்கள் மது போதை அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் நீ இடிச்சு தள்ளுவியா? நிறைந்த மது போதைங்க, எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு பண்ணுவியா? உன் தங்கச்சி, உன் அக்கா, உன் உறவினர்கள் பண்ண அப்படி பண்ணுவியா? அப்படி நிறைந்த மது போதையில் யார் வீட்டு பிள்ளையோ அந்த தாய் வந்து கதறுது, என் பிள்ளை அழகு பிள்ளை, அவ்வளோ வடிவாக இருப்பா, அவ்வளோ அழகாக இருப்பா, தேவதை மாதிரி இருப்பா,
இன்ஸ்டாவில் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் அந்த பொண்ணு போட்டுட்டு இருந்திருக்கு. இன்ஸ்டாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருந்திருக்கு. தொடர்ச்சியாக காணொலி வெளியிட்டு இருக்கு. அந்த பெண் மதுபான கடைக்கு வந்தது சரியாக தவறாங்கிறத தாண்டி ஒரு மைனர் பொண்ணு மைனர் பொண்ணை அனுமதித்தது மிகப்பெரிய தவறு. அதே போல் பின்தொடர்ந்து போய் அந்த பெண்ணை வந்து இப்படி மரணம் அடைகிற அளவுக்கு அந்த வாகனத்தின் மீது மோதி கொலை செய்திருக்கிற இந்த கும்பல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, போலூர் தொகுதியோட எம்எல்ஏ திரு அபிஷேக் அவர்கள் அவங்க வந்து ஒரு இளைஞர்கிட்ட நின்று பேசுறாரு. ஒழுங்கா நின்று பேச மாட்டியா, உன் வயசுலாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன், அதிகாரி முன்னாடி இப்படி தான் நிற்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புற ஒரு காணொலி வருது. அது என்ன பிரச்சனை? இப்படி தான் அமைச்சர்கள் பேசுவாங்களா, எம்எல்ஏ பேசுவாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும்போது இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா 8 புள்ளி கோலம் போது போல 16 புள்ளி கோலம் போட்டு அவங்க வரும்போது இப்படி கும்பிடு போட்டு கும்பிட்ற சாமி அப்படி நிற்கணும். இல்லைன்னா கையை அப்படி கட்டிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டைல் ஜெயலலிதா அவர்களுக்கு வீடியோ போடும்போது நின்ன மாதிரி இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு பவ்யமாக அவங்க பேசணும் எதிர்பார்க்குறாங்க போலக்கு. அவனுடைய பாடி லாங்குவேஜ் அவன் நிற்கிறான், கேஷுவலாக நிற்கிறான். அவன் வந்து காலை மடக்கி நிற்கிறான், அவன் குஞ்சு நிற்கிறான். அதை பற்றி பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அதான பிரச்சனை. அதை விட்டுட்டு நீ இப்படி நிற்கிறா அப்படி நிற்கிற. நீ இவர் போய் இதுக்கு ஒரு கல்குவாரி ஆய்வு பண்ண போகிறாப்புல. கல்குவாரிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கல்குவாரி ஆய்வு பண்ணுறதுக்கு தான் ஒருத்தரை போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அவர் தான் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. அப்புறம் இவர் போய் ஆய்வு பண்ண போகிறாரு. அவர் தான் 15 காரோட போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஆமாம், ட்ரோன் கேமராவோட போயிட்டு இருக்காப்புல. இங்கே இப்படி போனால் ஒரு விளம்பரம் ஆகுதுல்ல, எல்லாரும் வீடியோ. ஆமாம், உன் வயசுலாம் நான் கடந்து வந்திருக்கேன். ஆமாம், இவருக்கு 65 வயசு ஆகுது. 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை அமைச்சர், 1 முறை சபாநாயகர் இருந்திருக்காப்புல. தமிழ்நாட்டில் முக்கியமான போராட்டங்களாக கலந்துக்கிறது. ஒரு 250-300 நாள் ஜெயிலில் வர வந்திருக்காப்புல. இவருக்கே வயசு 22 வயசு தான் இருக்கும். இவர் வந்து உனக்கு உன் வயசு என்ன 21, உன் வயசுலாம் கடந்த நான் வந்திருக்கேன். அப்போ 22 வயசுனா 21 வயசு கடந்தானே வந்திருக்கணும். இது ஒரு டயலாக் வச்சுக்குவாங்க, உன் வயசுல நான் கடந்தா வந்திருக்கேன், உன் வயசுல நான் பார்க்காதா. இவரை யாருமே பார்த்ததில்லை, இவர் பார்க்காதான்றாப்புல. இவரேன்னு யாரும் பார்த்ததில்லை. இவர் தொகுதிக்காரன் எவனும் தெரியாது. இந்த அதிர்ஷ்டத்தில் இந்த சுனாமியில் அடித்து வந்திருக்காப்புல. இவர் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சுயேட்சை வேட்பாளராக ஒரு நிற்கட்டுமே எவனு கூட தெரியாது. 150 ஓட்டு வாங்க மாட்டாப்புல. ஜெய் விசில் அப்படின்னோடனே ஒரு அதிர்ஷ்டத்தில் அடித்து வந்திருக்காப்புல. அப்போ அந்த மக்களை எப்படி அணுகணும், அதாவது ஊழல் செய்யக்கூடிய மோசமாக கொள்ளடிக்கக்கூடியவங்க கூட தன்மையாக அணுகுவான். இவனுக்கு இவ்வளவு திமிர்த்தன ஆகாதுல்ல. அது ஆட்சிக்கு வந்து ஒரு 15 வருஷம் 15 நாள் தான் ஆகுது. 15 வருஷம் ஆன மாதிரியும் இன்னொன்று அந்த ஆப்போசிட் சைடில் அவன் என்ன தப்பு செஞ்சுட்டு போட்டோம், என்ன போட்டான், அவனை நீ வந்து இவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உங்கள் அப்பாலாம் பாரு எப்படி நிற்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஆதிக்க மனநிலை. இது பண்ணையார்த்தனம் தான். அது உங்கள் அப்பா இவ்வளோ பவ்யமாக இருக்காரு, நீ ஏன் அப்படி நிற்கிற அப்படின்னா, அவங்க அப்பா அப்படி இருந்தால் இவன் பையனும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அவன் நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு அவன் நிற்கிறான், கேஷுவலாக நிற்கிறான். அப்படி நிற்கிறான், சாதாரணமாக நிற்கிறாப்புல. பாடி லாங்குவேஜ் கேஷுவலாக நிற்கிறான். வந்து கேஷுவல், அதாவது இவங்க வந்து மரியாதைக்கு நம்ம அதிகாரிகள்லாம் மதிக்கணும். அதிகாரின்னு சொல்றாரு, அவர் அதிகாரி கிடையாது, மக்களோட பிரதிநிதி தானே. கூட அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்கல்ல, தாசில்தார் விஓலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேலே இவர் பேசுறாரு, அதெல்லாம் சேர்த்து சொல்றாப்புல மரியாதை இருக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, எம்எல்ஏனா இப்படி தான் இருக்கணும், எம்பினா இப்படி தான் இருக்கணும், அமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் மனசை நினச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரீல்ஸ் போடும்போது வந்து வேற மாதிரி போடுறது, ஆனால் களத்தில் வேற மாதிரி இருக்கு. இன்னொன்று இது எல்லாமே பதிவு செய்யப்படுதுன்னு அவருக்கு தெரியுது. இது எல்லாமே கேமராவோட தானே போகிறாங்க, பதிவு செய்யப்படுதுன்னு தெரிஞ்சும் கூட நீ இப்படி தான் நிற்கணும்னு சொல்லி திமிர்த்தனமாக பேசியிருக்காரு. இந்த திமிர்த்தனம் வந்து மக்களே திமிர்த்தனத்துக்கான பாடம் போட்டுவாங்க, இல்லை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அடுத்ததா இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் இப்போ தொலைக்காட்சியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கேட்டிருந்தா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரதுக்கே வந்து திரு விஜய் அவர்கள் தயாராக இருந்தார், நாங்கள் அதெல்லாம் வேணாண்டு தான் வந்திருக்கிறோம், அடுத்து எங்களை பார்த்து துறந்துன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்களா? ஆமாம், அவங்க கூட்டணி போயிருந்தால் துணை முதலமைச்சருமே கொடுத்துருப்பாங்களாம். எத்தனை ஜெயிச்சாங்க அவங்க? மொத்தமே ஒரு தொகுதி தானங்க ஜெயிச்சாங்க. 1. ஆமாம், 8 கொடுத்தாங்க. 8ல் ஆமாம் 1 தான் ஜெயிச்சாங்க. 8ல் அந்த அம்மா மட்டும் தான் ஜெயிச்சாங்க. இவங்க ஒரு ஆள் ஜெயிச்சு அதுக்கு துணை முதலமைச்சர் பதவி. அதாவது தமிழ்நாடு அரசியல் வந்து எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சான்று. திமுக கூட்டணியில் திமுக போட்ட ஓட்டை வாங்கி இவங்க ஜெயிப்பாங்கன்னா, விஜய்கிட்ட கேட்டிருந்தா எங்களுக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துருப்பாரு அப்படின்றாங்க. அப்போ இவங்க துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கா, இல்லை இவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குற அளவுக்கு தான் தாவேக்கா இருக்கா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ திமுக ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து அங்கே துணை முதலமைச்சருக்கு போயிடுவீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி? இது அப்போ கூட்டணிக்காக
பதவிக்காக நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு தேவைக்கு வந்து இந்த 5 வருஷத்தை ஓட்டணும், அடுத்த 5 வருஷத்தை பார்த்துக்கலாம், அடுத்த அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், இதெல்லாம் இந்த மாதிரி கட்சிகள் வந்து இந்த தேர்தலில் ஒழித்து கட்டப்படும். அது எனக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி கூட்டணி பேரம் பேசி சீட்டு பேரம் பேசக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலோடு ஒழித்து கட்டப்படும். இதுதான் அவங்களுடைய கடைசி வெற்றியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது மாறும் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி அவங்க நேரத்துக்கு இந்த மாதிரி பேசுவாங்க. பிஜேபியில் இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, திமுக கூட்டம் இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க நேரத்துக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததா நேற்றைய தினம் வந்து மக்கள் பவனில் திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தினாங்க. அதை பற்றின கருத்தை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஐயோ பொழந்து கட்டிருப்பாப்லையே. ஆமாம், உடனே சொல்லிட்டாரு. திருவள்ளுவருடைய குரலை புறான்னு சொல்லி அறம்பொருள் இன்பம்னு வடிவமைச்சு திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர், எங்கே பிறந்தாரு, அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடினவர், அவர் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவர், அவருக்கு எந்த விதமான மதமும் சமூகமும் கிடையாது, அவருக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் தன்னுடைய திருக்குறளில் கூட சாதி மதம் மொழி கூட காட்டினவர் கிடையாது, அவருக்கு வந்து எந்த அடையாளம் கிடையாது, அவர் தமிழருடைய ஒரே ஒரு மறை அப்படி இப்படிலாம் பேசி பொழந்துருப்பாப்லையே. அவர் பயங்கரமான அறிவாளியாச்சே. இல்லை, 10 கேள்வி ஒரே வாரத்தில் பதில முடிச்சிட்டாரு. அதை பத்தி இப்ப பேச வேணாம், எல்லா உயிரின்னு இருப்பாப்லையா? இல்ல, அதை பத்தி இப்ப பேச வேணாம், 6 மணிக்கு மேல பேசுகின்றாப்லையா? சொல்லி முடிச்சு கிளம்பிட்டாப்ல. இல்ல, அதை பத்தி இப்ப பேசாதீங்கன்னா 6 மணிக்கு மேல போனா இவட்ட பேச முடியாது, டபுளா இருப்பாப்ல ஆளு. அப்ப ஸ்ரீநாத்தா இருப்பாப்ல. ஏற்கனவே நோ கமெண்ட்ஸ்னு போனவர் தானே இவரு. ஆமா, கட்சித்தீவை கேட்டா நோ கமெண்ட்ஸ், திருவள்ளுவர் கேட்டா இப்ப பேசாதீங்க. இப்ப பேசாம எப்படி பேசுறது? எப்ப பேசுறது? ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பழு சொல்லணும். இப்போ பேசுறேன்னா வேற எப்போ பேசுறது? சரி, இப்போ பேசல, வேற எப்போ வந்து பேசணும்னு சொல்லுங்க, அது பேசுகிறோம். இப்போ பேச வேண்டாங்க, எப்போன்னு சொல்லணும்னா டைம் சொன்னால் சரி. இந்த மாதிரி வள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசியிருக்காங்களா, அவர் கருத்து என்ன? அது கவுண்டமணியோடைய காமெடி இருக்கு பாருங்க, அதை வந்து களத்தில் வந்து அப்படியே செயல்படுத்திட்டு இருக்காங்க தாவேக்கா. ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். நான் இந்த பக்கம் திருப்பும் போது நீ அந்த பக்கம் திருப்பணும், நான் அந்த பக்கம் திருப்பும் நீ இந்த பக்கம் திருப்பிடணும். மத்திய அரசை எதிர்த்த மாதிரி இருக்கணும், பாசிச பாஜகன்னு சொல்லி வச்ச ஸ்டாண்டர்ட் வேர்டு. இந்த பக்கம் பார்த்தா கச்சத்தீவு குறித்து கேட்டால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி. சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி எதுக்கிறதுக்கு பேர் தானே சுயாட்சி. அதுக்கு பேர் தானே வந்து நீ மாநில சுயாட்சி பேசுகிறோம், மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தாவேக்கா சொல்கிறாங்க. அவங்க வாயில் வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் இருக்காரு. இந்த சந்தானம் படத்தில் சங்கீத சுரங்கள் அது மாதிரி நீங்க ஒரு கேள்வியை கேளுங்களேன், அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நேரடி பதிலே இருக்காது. இந்த மாதிரி உருட்டி விட்டு போயிடுறது மத்திய அரசோட பாலிசி அப்படிங்கிறது. இந்த பக்கம் பார்த்தா திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டிருக்கு, சரி, அது அவருடைய விருப்பங்க, கவர்ன விருப்பங்க. காவியோ ப்ளூவோ வானவில் கடலில் கூட போடட்டுங்க, அது அவர் விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லைங்க, வள்ளுவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. காவி சாயத்தை கட்டாயமாக்குவது என்பது வள்ளுவரை வந்து காவிக்குள்ளே கொண்டு வருவது, அதை மதத்துக்குள்ளே கொண்டு வருவது. அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடினவர், தெய்வத்தால் ஆகாது இணையம்னு பாடினவர். அவரை கொண்டு போய் மதத்துக்குள்ள அடக்குறீங்களே, இது திட்டமிட்ட ஒரு மதவாதம். இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மண்ணில் எங்களுடைய அடையாளமாக எங்களுடைய பிறப்புக்கும் எல்லா இருக்கிற கோட்பாட்டை எழுதிய வள்ளுவரை எதிர்ப்பு நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது, எங்களை காவிமையப்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பேசிக்கலாம். கீழே இதை வந்து கேள்வியாக கேட்டு பத்திரிகையாளர்கள் போடுறாங்க, கீழே தாவேக்காரன் போடுறான். போன தடவை காவி சாயம் பூசும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதாவது திமுக பண்ண தவறுகள்லேருந்து தானே தாவேக்கா பிறந்திருக்கு. திமுக சரியில்லைன்னு தானே தாவேக்கா ஓட்டு போட்டிருக்கான். திமுக ஆட்சி வந்து அதிருப்தி தானே தாவேக்கா. திமுக வேணான்னு தானே ஓட்டு போட்டிருக்கான். அப்போ திமுக காவி சாயம் பூசும்போது அமைதியாச்சுன்னா நீ அமைதியாக இருப்பியா? கட்சித்தீவிர ஏன்டா நீ மேகதாதுல ஏன் பேசல அப்படின்னு கேட்டால் திமுக மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இனியா ஒரே கொலையாக நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் மட்டும் கொலை நடக்கலையா? எனக்கு 9 வயசு சிறுமியா பாலியல் உண்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் நடந்துச்சு, அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த மாதிரி ஆய்வுக்கு போன அமைச்சர் வந்து இது பண்ணியிருக்காரு, சாமானிய மக்கள்லாம் இது பண்ணுறாங்களே, திமுக ஆட்சியில் மட்டும் இதை தான் சொல்கிறாங்க. நம்ம திமுக ஆட்சியில் இதை எல்லாத்தையும் இது இப்போ பேசுகிறத விட பல மடங்கு பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக எல்லா விவகாரத்தையும் பேசியிருக்கோம். அதை எதையுமே பேசாமல் இன்ஸ்டாகிராமில் நுனிப்பில் மேய்கிற இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ எது நடந்தாலும் அப்போ நடந்துச்சு இல்லை, இதைத்தான் திமுக செஞ்சிச்சு. திமுக ஆட்சியில் நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஏன் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி நடந்துச்சு புடுங்க போயிருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ பொள்ளாச்சியிலும் புடுங்க போயிருந்தோம், புடுங்கிட்டு தான் இருந்தோம், அது ஒரு விஷயம். இங்கே வந்து கரூரில் செத்துக்கான்னு கேட்டால் ஸ்டெர்லைட்டில் வாங்க சாவலையா? இந்த கள்ளக்குறிச்சியில் 43 சாவரம் கேட்டால் தூத்துக்குடியில் சாவலையா?
இப்படி கட்டிட்டு இருந்தாங்க. இங்கே விவசாயிகள் கைதை பற்றி பேசுகிற, அங்கே வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயியை சுட்டு கொண்டிருக்காரு தெரியுமா? மீனவர் பிரச்சனை பற்றி பேசுகிறா, மெரினாவுக்காக மீனவர்களை கிராமத்தை காலி பண்ணாங்க தெரியுமா? இப்படி எல்லாத்துக்கும் திமுக ஜஸ்டிஃபை பண்ணும். அதே போல தான் தாவேக்கா என்ன பண்ணுது, இப்போ கேள்வி கேட்டா திமுக ஆட்சி நடக்கும்போது நீ எங்கே போயிருந்த, அப்போ ஏன் நீ கேட்கல? அப்பவும் கேட்டோம், இப்பவும் கேட்குறோம். அப்பன்றது தப்புனா இப்போ இருந்தது தப்பு தானே. இதை விட பெரிய கொடுமை என்னடா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் போய் கேட்குறாங்க, ஜனநாயகன் படம் உங்கள் தளபதி விஜயோடைய பிறந்த நாளுக்கு வருமானு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தான் ராஜ்மோகன், நான் பத்திரிக்கையாளர், நான் கேட்குறேன், ஜனநாயகன் படம் ஜூன் 18 வருமா? இல்லைங்க, அதை பற்றினே அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கிட்ட கேளுங்க, என்னுடைய துறை சார்ந்த கேள்வியில கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள். திரைப்படத்துறை உங்களுக்கு கட்டுப்பாட்டே இருக்குது, அதனால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான சட்ட சிக்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வரக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது வெளியில் வரும். தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்தளவில் தளபதி பிறந்த மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு நாம் வந்து மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ரொட்டி பால் முட்டை திட்டம், அவர் ரொட்டி கொண்டு வருவார், நான் பால் கொண்டு வருவேன், ஒரு முட்டை கொண்டு வருவார், 3 ரூபா அதில் வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், 3 ரூபா கொண்டு போய் அதை கொண்டு போய் கொடுப்போம். அதுபோல் பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து மோதிரம் போடுகிறோம். வளர்கிற குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம், வளர்ந்த குழந்தைகளுக்கு விஜய் படிப்பகம், வளர்ந்த குழந்தைகளுக்கு விஜய் மருந்தகம், விஜய் விலையில்லா மருந்தகம், இது போல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படிங்களா அதெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கிறதோ அதே போல் எங்கள் ஜனநாயகன் படமும் மிகப்பெரிய கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துக்காக நானும் காத்திருக்கிறேன். கேட்குற கேள்வி ஜனநாயகன் படம் வருமா வராதா, இதான் கேள்வி. அதுக்கு இங்கிட்டு சுற்றி இதெல்லாம் ஒரு திருவிழா, அதுபோல் அது திருவிழாவை கொண்டாட நானும் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. படம் வருமா வராதான்னு தான் கேள்வி. உட்காந்துக்கிட்டு இவருக்கு வந்து வீணை வாசிட்டு உட்காந்துருக்காப்புல. ஒரு பக்கம் இந்த பக்கம் வீணை வாசிக்கிற அமைச்சர், இன்னொரு பக்கம் வீணா போன அமைச்சர். இது 2 தான் தாவேக்கா ஆட்சியில் இருக்கு. கேள்வி கேட்டா பயந்து ஓடுற அமைச்சர் ஒரு பக்கம், கேள்வி கேட்டா பத்திரிகையாளரை பயந்து ஓட வைக்கிற அமைச்சர் ஒரு பக்கம். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக அந்த மக்கள் பவனில் ஆளுநரோட நிகழ்வுகளில் இப்போ பார்த்தோம்னா தொடர்ச்சியாக திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு பட்டை போட்டு உத்திராட்சம் போட்டு, இது ஒரு விமர்சனம் ஆகி அவங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்களே, இதனுடைய பின்னணி என்ன? இல்லை, அவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இருக்கிறவன் தேடுவான், இல்லாதவன் திருடுவான், அவ்வளோதான். வரலாறு இருப்பவன் தேடுவான், வரலாறு இல்லாதவன் திருடுவான். பேசிக்கலி எனக்கு வந்து சோம்பேறி, நீங்கள் வீடை கட்டி வச்சிட்டிங்கன்னா நான் வந்து குடியேறிக்குவேன்னு சொல்லி சத்யராஜ் சொல்லுவார்ல, பேசிக்கலி எனக்கு டஸ்ட் அலர்ஜி, அதனால் நீ தாலியை கட்டி நான் கூட்டி போயிடுவேன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி தான் தமிழர்களுடைய ஒரே அடையாளமாக, அதாவது தமிழர்களுடைய தொல்லியல் அடையாளமாக, தமிழருடைய மறை அடையாளமாக இருக்கக்கூடியவர் வந்து வள்ளுவர், ஒரு அறிவுலக அடையாளமாக. அவருக்கு காவிச்சாவியம் பூசுவது என்பது வள்ளுவர் இந்து என்று காட்டுவதற்கு. எந்த இடத்துலையும் வள்ளுவர் வந்து இந்துன்னு சொல்லியிருக்காரா? 1330 குறள்ல எந்த இடத்துலையும் அவர் தன்னை இந்து என்றோ தமிழன் என்றோ குறிப்பிட்ட சாதி என்றோ குறிப்பிட்ட வர்க்கம் என்றோ காட்டிக்கல. ஏன் அந்த இடத்துல தமிழ்ங்கிற வார்த்தை கூட இல்லை, தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு திருக்குறள், அவ்வளவுதான். அது தமிழ் அப்படிங்கிற வார்த்தை கூட இல்லை, தமிழ்நாடுங்கிற வார்த்தை கிடையாது. அப்படி வந்து அவர் எல்லாருக்கும் இருக்கணும், ஒரு பொது உடைமையா இருக்கணும், பொதுவா இருக்கணும் அப்படின்னா பார்த்து சிரிக்கிறார். நீங்கள் எக்காலத்துக்கும் எந்நாட்டவருக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னா அது வள்ளுவர் தந்த மறை மட்டும்தான். நீங்கள் ஒரே ஒரு குறள் வள்ளுவர் வந்து எக்காலத்துக்கும் ஏன் பொருந்தாருன்னா, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலையதான் நட்புன்னு சொல்றாரு. இப்போ உடுக்கைன்னு என்ன? உடுப்பு. உடுப்பு. இப்போ நீங்கள் வந்து வேட்டி இழந்தவன் கை போல, வேட்டி இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலை தான் நட்புன்னு எழுதியிருக்கலாம். ஏன்னா வேட்டி தான் நம்ம உடுத்துறோம். வேட்டினா பேண்ட் போட்டவங்களுக்கு ஒரு பொருந்தாது இந்த திருக்குறள், சேலை கட்டின ஒருத்தவங்களுக்கு பொருந்தாது, சுடிதார் போட்ட ஒருத்தவங்களுக்கு பொருந்தாது, இல்லை வேற ஏதோ போட்ட ஒருத்தர் பொருந்தாது. உடுக்கைனா உடுப்பு, ட்ரெஸ் பொதுவானது தானே. அது எந்த அதனுடைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கலாம், வகைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் உடை என்பது பொதுவானது, அதனால் உடுக்கை. அப்படி வந்து அந்த இடத்த கூட பார்த்து எல்லாத்துக்கும் பொருந்தணும், அதில் கூட ஒரு குறிப்பிட்ட அடையாளம் வந்துடக்கூடாது. அதாவது ஒரு திருக்குறளில் ஒரு உடை, அந்த உடையில் கூட ஒரு அடையாளம் வந்துடக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சது வேட்டியாக தான் இருந்திருக்கலாம், கோமணமாக கூட வந்திருக்கலாம் அந்த காலத்தில். ஆனால் அவர் அதை எழுதலை, உடுக்கைன்னு போகிற உடுப்பு, அவ்வளோதான். அது ஏதோ ஒரு உடுப்பாக இருக்கட்டும். இப்படி பார்த்து ஒரு மனிதன் யாருடைய மனதும் புண்பற்றாது எல்லாருக்கும் பொருந்தணும் எழுதின ஒருத்தரை அடையாளப்படுத்துவது, ஒட்டுமொத்தமாக வள்ளுவரையும் வள்ளுவர் சார்ந்த தமிழ் சமூகத்தையும் இழிவுபடுத்துவது, அதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணுவாங்க. நம்ம தொடர்ச்சியாக அதை போராடுவோம். இப்போ அடுத்ததா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது தாவேக்காக்கு ஆதரவாக காணொலி போட்டுட்டு இருந்தவங்களாம் இப்போ வந்து அதை மறுத்து காணொலி போட்டுட்டு இருக்காங்க. அதோட பின்னணி என்ன, ஏன் அப்படி நடக்குது? இல்லை, மறுத்து காணொலி போடுறத விட நேற்று நான் ஒரு இன்ஸ்டாகிராமுடைய வீடியோ பார்த்தேன், சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் வந்து கரண்டே இல்லை, பாப்பா வந்து தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு போய் இது மாதிரி தொடர்ச்சியாக இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, கரண்ட் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வீடியோ போட்டுருக்கு. அதே பொண்ணு 1 மாதத்துக்கு முன்னாடி
விஜய் கூட்டத்துக்கு போய் விஜய் வந்து இப்படி ஹார்ட்டை பிச்சு இப்படி எரியிறாப்புல. அப்படி ஹார்ட்டை பிச்சு எரியும் போது அப்படி கேட்ச் பிடிச்சி உள்ள வைக்குது. ஹார்ட்டை பிச்சு எரிஞ்சவருக்கு கரண்ட் கொடுக்க தெரியாதா? ஹார்ட்டத்துக்கு எரியாரு, கரண்ட் கொடுக்கல, ஹார்ட்டை கொடுப்பாரு கரண்ட் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அது அந்த பொண்ணுக்கும் எழுந்திருக்கு. ஹார்ட்டை கொடுத்தவர் கரண்ட் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வியில தான் அது வந்து இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்னன்னா அந்த நேரத்தில் அவங்க போட்ட வீடியோவை அவங்களே மறந்துடுறாங்க. ஏன்னா அது எல்லாமே பெய்டு. அது அந்த வீடியோக்காக. நீ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருங்கிற யாரு? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த டிஷர்ட் இருக்கு. இந்த டிஷர்ட் இப்போ நான் தயாரிக்கிறேன், ஏதோ ஒரு பிராண்டு வச்சுக்கோங்க. ஒரு கேட்குறாங்க, ஏதோ ஒரு சிகேவோ பிகேவோ ஒரு பிராண்டு, இதை நான் தயாரிச்சிட்டேன். இது நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இப்போ உங்ககிட்ட கொண்டு போய் இந்த டிஷர்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுவீங்க. இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ஏய் மாப்பிள்ள எங்கடா போயிட்டு இருக்க? ஏய் எங்கள் அக்கா போட்டு கல்யாணம்டா போயிட்டு இருக்கேன்டா. ஏய் எல்லாம் நீ எப்போதும் பார்க்கறத விட இன்னைக்கு என்னடா பளிச்சுன்னு இருக்க? ஆமாடா அக்கா பொண்ணு கல்யாணம், பிகே டிஷர்ட் போட்டுக்கண்டா, அதான்டா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கேன். அக்கா பொண்ணு கல்யாணம் ஒரு கான்செப்ட் உருவாக்கி அதுக்குள்ளே பிகேவே சிகேவே திணிக்கிறது. ஒன்று வேகமாக வீட்டை விட்டு வெளியே போகிறது. அங்கே வந்து மாமியார் வெளியே வருவா, இல்லை பொண்டாட்டி வெளியே வருவா. வெளியே வந்து என்னங்க சொல்லாமல் கூட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க? வேகமாக போயிட்டு இருக்கேண்ணா, டிக்கெட் கிடைக்கலன்னு நானே வந்து சீக்கிரமாக வாங்க. டிக்கெட் கிடைக்க அப்படி என்ன படம்? என்னங்க டிக்கெட் கிடைக்க முடியாது? கருப்பு படத்துக்கு தான் டிக்கெட் கிடைக்கல, அதான் அவசரமாக வாங்க போயிட்டு இருக்கேன். அப்புறம் கருப்புக்கு ப்ரொமோஷன். இப்படி வந்து ஒரு படத்துக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு இல்லை வந்து வேற ஏதோ ஒன்றுக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய கீழே வந்துட்டு ப்ரொமோஷன் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோஷன் டிஎம் ப்ளீஸ் அப்படின்னு கான்டாக்ட் நம்பரை போட்டுக்கிறது, மெயில் ஐடியை போட்டுக்கிறது. இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் ஒரு வீடியோக்கு 50,000 5 லட்சம் அவங்க ஆளுக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி, வியூஸுக்கு தகுந்த மாதிரி, இல்லை மில்லியன் வியூஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இந்த இவ்வளோ வியூஸ் 1 லட்சம் வியூஸ் போச்சா அதுக்கு 50,000, 5 லட்சம் வியூஸ் போச்சா அதுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் இப்படின்னு இல்லை ஒரு மில்லியன் வியூஸ் அதுக்கு வந்து 5 லட்சம் அப்படின்னு சொல்லி 50,000 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வியூஸ் கணக்கில் இவங்க காசு வாங்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க யாருக்கும் சமூக பற்றோ, மொழி பற்றோ, இனப்பற்றோ, இல்லை வந்து சோசியல் அவேர்னஸோ, இல்லை பொலிட்டிக்கல் அவேர்னஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் விஜய் பணம் கொடுத்ததுனால இவங்க விஜய் ரசிகராக கூட மேபி இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுனால வீடியோ போட்டாங்க. அங்கே போயிட்டு நீ ஒன்றும் இல்லை, ஒரு கான்செப்ட் விஜயவருடைய இது வருது, பேரணி வருது, அங்கே போய் ஒரு கான்செப்ட் பண்ணணும். எப்படி நான் சொன்ன படத்துக்கு கான்செப்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலும் ஒரு ப்ரொமோஷனு, ஓட்டு போடுறதும் ஒரு ப்ரொமோஷனு. இப்படி ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ இந்த ப்ரொமோட் பண்ணவங்களே நேரடியாக பாதிக்கப்படும் போது அது ப்ரொமோஷன் வேற கதை. இப்போ ப்ரொமோஷன் போகிறான், படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க 50,000 வாங்கிக்கிட்டு, படம் பார்த்துட்டு வந்த பிறகு படம் நல்லா இல்லைன்னா வந்து சொல்ல மாட்டானா, ஐயோ மொக்க படங்க அப்படின்னு சொல்லுவான்ல, அது மாதிரி தான். இப்போ வந்து ப்ரொமோட் பண்ணிட்டான், ஆனால் ஆட்சி மோசமாக இருக்கும்போது மொக்க ஆட்சிங்கிறான். பணத்தை வாங்கிட்டு படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிடுறான், படம் நல்லா இருந்தோடனே மொக்க படங்கிறான். பணத்தை வாங்கிட்டு இவர் அரசியலுக்கு ப்ரொமோட் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு ப்ரொமோட் பண்ணா, இப்போ ஆட்சி நல்லா இருந்தோடனே மொக்க ஆட்சி கரண்ட் வரலங்கிறான். இதுக்கும் காசு, இதுக்கும் இன்னொரு கட்சி இப்போ காசு கொடுத்தா அதுக்கும் பேசுவான். இப்போ நீங்கள் போய் ஒரு 50,000 கொடுத்து அவங்ககிட்டயே தேவைக்கு ஆட்சி மோசமான ஆட்சின்னு பேசுவாங்க, அதுக்கும் பேசுவான். நல்ல ஆட்சின்னு பேச 50,000 கொடுத்து அதுக்கும் பேசுவான். இவனுக்கு எந்த விதமான சமூக அக்கறையும் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கு. ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் நிகழணும், ஒரு நல்லது நிகழணும் அப்படிங்கிறத பேசுகிறோம். ஆனால் இந்த குரூப்புகளுக்கு நம்ம கமர்ஷியல் ஆடு அதனால வாங்குறதே கிடையாது. கோடி ரூபா கொடுத்து ஆடு போட தயாராக இருக்காங்க. மாதம் 10 லட்ச ரூபா கொடுத்து ஆடு போடக்கூடிய நிறுவனங்களும் சாட்டைக்கு எத்தனையோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ கார்பரேட்டுகள் தினமும் அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒருபோதும் பண்ண மாட்டோம். கமர்ஷியல் ஆடு நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் இவன் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதே வந்து கமர்ஷியல் ஆடாகவும் இதாகவும் மாறனால இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே ஒரு காலத்தில் பணத்தை வாங்கிட்டு, இல்லை நம்ம பேர் சொல்லக்கூடிய சில பேர் மதிக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. கணவன் மனைவியும் சேர்ந்து நிறைய வீடியோ போடுவாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அது ஏதோ சரி, அது அவங்களோட விருப்பம். யாரையும் எந்த வீடியோவும் போடலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு மாறுறான். தாவேக்காக ஓட்டு போடுங்க, இல்லை நான் தாவேக்காக ஓட்டு போடுறேன், நான் விஜய் ரசிக்கேன், நான் தளபதி ரசிக்கேன், மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, அவரை தூக்குறது பண்ணவன் இப்போ வந்து தொடர்ச்சியாக இப்போ இந்த மின்வெட்டு, கொலை, கொள்ளை, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய உளர்கள், இதெல்லாம் சமூகத்தில் ட்ரோலாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த ஐடியெலாம் விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணான்னு எடுத்து எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக அது நாம் தமிழ் எடுத்து போடுறாங்க, டிஎம்கே ஐடிவிங் எடுத்து போடுறாங்க, ஏடிஎம்கே போடுறாங்க, பிஜேபி போடுறாங்க, எல்லாரும் எடுத்து போடுறாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எடுத்ததை போடும்போது அவனுக்கு ஒரு பதட்டம் வந்தது, குற்ற உணர்ச்சி வந்துடுது, ஒரு கில்ட்டினஸ் வந்துடுது. அதில் என்ன பண்ணுறான்னா, எங்களை வந்து
திட்டமிட்டு பண்ணுறாங்க, நாங்கள் காசு வாங்க கிடையாது, ரூட்டு மாஃபியாவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருத்தர்லாம் என்ன சொல்கிறாப்புலன்னா, இது வந்து இந்த பழிபாவம்லாம் வந்து இதாகும், கோயிலில் நின்று பேச சாபம் விடுறாப்புல, கூலியை கொடுக்கும். ஆமாம், காளியாத்தா மாரியாத்தா உங்களுக்கு இந்த கூலியை கொடுக்கும், என்ன விமர்சனம் பண்ணுறா அப்படின்னு. அவ்வளவு யோக்கியனாக இருந்தால், அவ்வளவு நல்லவனாக இருந்தால் இந்த ஆட்சியுடைய தவறுலையும் சுட்டி காட்டணும்ல. இந்த நான் வந்து இதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் தவறு நடந்தாலும் சுட்டி காட்டணும்ல. மற்ற கட்சிக்காரனாலும் ட்ரோல் பண்ண தெரிஞ்சுது. இப்போ இன்னொருத்த உன்னை கேள்வி கேட்கும் போது மட்டும் மாரியாத்தா காளியாத்தா சாபம் விடுவான்னா அந்த சாபத்தை உங்களுக்கு விட மாட்டாளா? மாரியாத்தா காளியாத்தா வந்து உங்களுக்கு விமர்சிக்கலுக்கு மட்டும் தான் சாபம் விடுவாளா? எது பசங்களுக்கு சாப்பிட மாட்டாளா? அதாவது ஒரு நிறைய சமூக குப்பைகள்லாம் இருக்குது. அந்த சமூக குப்பைகள்லாம் இப்போ தான் ஒன்று வெளியே வருது. தனக்கு பாதிப்புன்னு ரொம்ப தான் வருவான். இப்போ இது வரைக்கும் தனக்கு பாதிப்பு வரல, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பாதிப்பு வரும்ல. அப்போ பாதிப்பு வரும்போது அவன்லாம் கதறுவான். அவன் கதறும் போது நம்ம வந்து கையை கட்டி வேடிக்கை மட்டும் பார்க்கணும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.